Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு எப்படி சூப்பரா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் செய்யறதுன்னு பார்க்க போறோம். குண்டு குண்டு குலாப் ஜாமுன் விளம்பரத்துல சொல்லி மட்டும் தான் பார்க்கறேன். வீட்ல செஞ்சா வரவே மாட்டேங்குதுன்னு எத்தனையோ பேர் புலம்பி நான் கேட்டிருக்கேன். இது உங்களுக்கான வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு சுகர், 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சுகர்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சி பிசு பிசுன்னு ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டேஜ், ஒரு கம்பி பதம் வந்துடக்கூடாது. ஸோ நல்லா சுகர்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம தொட்டு பார்த்தா நல்லா பிசு பிசுன்னு இருக்கும், ஆனால் ஒரு கம்பி பதம் வந்திருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், நம்மளோட சுகர் சிரப் கட்டி கட்டாமல் இருக்கிறதுக்கு. இது கூட நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபுட் கலர் இருக்கும்ல, ஆரஞ்சு கலர், அதில் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு கலருக்காக மட்டுமே. இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பதிலாக. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக. இந்த வாசனை பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட சுகர் சிரப்பை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு பண்ணிடலாம். அதுக்கு MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது பை ஒன் கெட் ஒன் ஆப்ஷனில் இப்போ எல்லா கடைகள்லையுமே நமக்கு கிடைக்குது. நம்ம அண்ணாச்சி கடையிலேருந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் எல்லா கடைகள்லையுமே இது அவைலபிளாக இருக்குது. பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற பேக்கெட்லேருந்து நான் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஒரே ஒரு பேக்கெட்டில் இருந்து நமக்கு 25 போல் நல்லா குண்டு குண்டுன்னு பெரிய குலாப் ஜாமுனாக கிடைக்கும். ஸோ இதுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா 800 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம இன்றைக்கி 400 கிராம்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு பேக்கெட்டுக்கு அதுவே போதுமான அளவு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டில் இருக்க மாவு நான் ஒரு கப்பில் அளந்து காட்டுறேன். இதில் 1.5 கப் அளவுக்கு நமக்கு மாவு கிடைக்கிது. ஒருவேளை நீங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1.25 கப் அளவுக்கு மில்க் பவுடரும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது கைகளால் லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப்புக்கு கொஞ்சமான தண்ணியே நமக்கு இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். அந்த தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து தான் நம்ம பிசையணும். அப்போ தான் நல்ல ஒரு சாஃப்ட் டோ நமக்கு கிடைக்கும். ஸோ இது டிப் நம்பர் 1. ஸோ ரொம்ப சாஃப்டான டோவாக இருக்கணும். அப்படி சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் குலாப் ஜாமுன் விண்டு போகாமல் சூப்பராக நமக்கு குண்டு குண்டுன்னு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு சாஃப்டான டோவாக நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக கைகளில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் டிப் நம்பர் 2, நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கையில் சுத்தமாக ஒட்டாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த நெய் உள்ளுக்குள்ளே நல்லா போட்டு பிசையும் போது நமக்கு மாவு உள்ளுக்குள்ளே, அதாவது குலாப் ஜாமுன் நம்ம பிரித்து சாப்பிடும் போது உள்ளுக்குள்ளே இருக்க மாவு நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்தளவுக்கு நல்லா கைகளால் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் குட்டி குட்டி பந்துகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக உருட்ட வேண்டாம், ஏன்னா நம்ம உருட்டுற சைஸ்லேருந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் பெரிய சைஸாக வரும், டபுள் ஆகும் சைஸு. அதனால் நான் இந்த அளவுக்கு ஒரு குட்டி குட்டி உருண்டையாக ஓரளவுக்கு மீடியம் சைஸாக உருட்டிக்கிறேன். இதில் நமக்கு 25 போல் நமக்கு குலாப் ஜாமுன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு விரிசல் இல்லாமல் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா உருட்டினதுக்கப்புறமா டிப் நம்பர் 3, மறுபடியும் கொஞ்சமாக நெய், அதாவது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சமான அளவில், நான் எடுத்துருக்க அளவை பாருங்கள், ரொம்ப கம்மி, அதாவது ஒரு 2 ட்ராப்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஞ்சமாக கையில் எடுத்து உள்ளங்கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக ஒரு 2 ரவுண்டு நம்ம இந்த மாதிரி நம்ம அழுத்தி சுற்றணும். அந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணும் போது கிராக் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது விரிசல் இல்லாமல் வரும். கண்டிப்பாக எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு நம்ம பொரித்தோம் அப்படின்னா சுத்தமாகவே விரிசல் விழாது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
டிப் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு கொஞ்சம் கூட ஊறவே கூடாது. நம்ம மாவை பிசைஞ்சிட்டு உடனே நம்ம உருண்டை பிடிச்சிட்டு உடனே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இது டிப் நம்பர் 4. ஸோ நம்மளோட குலாப் ஜாமுன் உருண்டைகளாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொரிச்சிடலாம். அதுக்கு எண்ணெய் ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. போட்டோன்னே இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் கரிஞ்சிடும், ஆனால் உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது. நம்மளோட டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளோட குலாப் ஜாமுன் நல்லா உப்பி சூப்பராக நல்லா குண்டு குண்டுன்னு வரும். ஒருவேளை எண்ணெய் கம்மியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கீழே நல்லா தட்டையாயிடும். ஆனால் குலாப் ஜாமுன் உப்பவே உப்பாது. நீங்கள் இந்த மாதிரி ஆயில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நல்லா குலாப் ஜாமுன் நல்லா உப்பி நல்லா குண்டு குண்டுன்னு வரும். லைட்டாக அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்து நம்ம சுகர் சிரப்போடு நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு குலாப் ஜாமுன் கூட நமக்கு விரிசல் விழவே இல்லை. எல்லாமே போட்டோன்னே அழகாக டபுள் ஆகிடுச்சு சைஸு. நல்லா குண்டு குண்டுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட டிப் நம்பர் 6, நம்மளோட சுகர் சிரப் கண்டிப்பாக ஆறி இருக்கணும். அதாவது நல்ல ஒரு மிதமான ஒரு சூட்டில் இருந்தால் போதும். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம குலாப் ஜாமுனை நம்ம சூடாக போடும் போது கண்டிப்பாக குலாப் ஜாமுன் எல்லாமே குழஞ்சி போயிடும். அதனால கண்டிப்பாக சுகர் சிரப் மிதமான சூட்லேயோ இல்லை நல்லா ஆறின ஸ்டேஜ்லேயோ தான் நம்ம பொரிச்ச குலாப் ஜாமுனை அதில் போடணும். ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பேட்சுலா யூஸ் பண்ணி லைட்டாக 2 பக்கமும் லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்படி ஊறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த 6 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி குலாப் ஜாமுன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.